வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசுவினுடைய அந்த கல்வாரி பயணத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பக்கமும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆண்களும் பெண்களும். அப்பொழுது ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து, வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களிலிருந்து தடம் மாறி இயேசுனுடைய முகத்தை துடைக்க அவர் முன் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த சமூகத்தில் பல நேரங்களில் இயேசுவை போன்று தேவையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இயேசுவை போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக விபத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது, வண்டியில் நாம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகக்கூடிய மனிதராக இருக்கிறோமா, அல்லது அந்த நேரத்தில் நாம் போய் பக்கத்தில் இருந்து ஒரு முதலுதவி செய்வதற்கோ அல்லது ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவதற்கோ அல்லது அந்த நேரத்தில் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை அந்த விபத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு செய்வதற்கு முன் வருகிறோமா என்பதை இந்த தவக்காலத்தில் சிந்தித்து பார்க்கணும். நாமும் வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஒருவரா, அல்லது வெரோனிக்காவை போன்று ஆபத்திலும் தேவையிலும் இருக்கக்கூடிய மனிதரை தேடிச் சென்று அவருக்கு அந்த நேரத்திலே உதவக்கூடியவராக இருக்கிறோமா? சிந்திப்போம் இந்த தவக்காலத்தில்.